மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. அப்பா எதுக்குப்பா காருக்கெல்லாம் பொட்டு வச்சிருக்கீங்க? அபி இன்னைக்கு ஆயுத பூஜைல அதான் வண்டிங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சு சாமி கும்பிடணும். ஆயுத பூஜையா? ஆயுத பூஜைன்னா? அபி ஆயுத பூஜைனா உனக்கு என்னன்னு தெரியாதுல்ல? சரி இது ஆயுத பூஜைனா உனக்கு என்னன்னு சொல்லித்தரேன். ஆயுத பூஜைனா நமக்கு வீட்லயும் வேலை செய்யற இடத்துலயும் நமக்கு பயன்படுற எல்லா ஆயுதங்களுக்கும் பூஜை போடுறது. ஆயுதம்னா என்னப்பா? ஆயுதம்னா உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளுமே ஆயுதம் தான், அதுக்கெல்லாம் பூஜை போடுறது தான் ஆயுத பூஜை. அதாவது இப்ப அப்பா என்ன வேலை செய்யறேன், டாக்டரா இருக்கனா, அதனால நேத்து அப்பா ஹாஸ்பிட்டல்ல பூஜை போட்டேன். இப்ப வீட்டுல அம்மா என்னெல்லாம் வேலை செய்யறா, மிக்சி, கேஸ், கிரைண்டரு, கத்தி இதெல்லாம் வச்சு வேலை செய்யறாளா, அதுக்கெல்லாம் அம்மா இன்னைக்கு பூஜை போடுவா. அதே மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் அவங்க வேலைக்கு என்னெல்லாம் ஆயுதம் பயன்படுதோ அதுக்கெல்லாம் பூஜை போடுவாங்க. அப்படின்னா அப்பா டாக்டர் வேலை தானே செய்றீங்க? அப்போ அப்பா ஸ்டெத்தோஸ்கோப்புக்கும் ஊசிக்கும் ஏன் பொட்டு வைக்கல? ஸ்டெத்தஸ்கோப்புக்கும் ஊசிக்கும் போட்டு வைக்கணுமா? நீ சொன்ன மாதிரி ஊசிக்கெல்லாம் போட்டு வைக்க முடியாது, ஸ்டெத்தஸ்கோப்புக்கு வேணா அப்பா போட்டு வைக்கிறேன். அப்பா ஸ்டெத்தோஸ்கோப்புக்கு நான் பொட்டு வைக்கிறேன். நீ பொட்டு வைக்கிறியா? சரி, நம்ம உள்ள போய் எல்லாத்துக்கும் பூஜை போடும்போது ஸ்டெத்தஸ்கோப்புக்கு நீயே பொட்டு வை. எங்க நீங்க வேற அவதான் ஏதோ தெரியாம ஸ்டெத்தோஸ்கோப்புக்கு பொட்டு வைக்கிறேன்றா, நீங்களும் வையுங்கறீங்க. விடு ஷைலு, இதுல என்ன இருக்கு? அவளுக்கு ஒரு ஆசை, வச்சுட்டு போட்டோம். டி அபி, இன்னைக்கு அப்பாவோட ஸ்டெத்தஸ்கோப்புக்கு மட்டும் பொட்டு வச்சா பத்தாது, நாளைக்கு சரஸ்வதி பூஜை, அதாவது புக்குக்கெல்லாம் பொட்டு வச்சு நல்லா படிப்பு வரணும்னு சாமி கும்பிடணும். புக்குக்கு பொட்டு வைக்கணுமா? அச்சோ, புக்குக்கு பொட்டு வச்சா மிஸ் திட்டுவாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க அபி, சின்னதா வச்சுக்கலாம். ஏன் அப்ப புக்குக்கு பொட்டு வைக்கணும்? அதான் சொன்னேனே அபி, இப்ப அப்பா செய்யற வேலைக்கு பயன்படுற பொருளுக்கெல்லாம் அப்பா பொட்டு வச்சு சாமி கும்பிடுறனா, அதே மாதிரி அம்மா என்னெல்லாம் வேலை செய்யறாங்களோ அதுக்கெல்லாம் அம்மா பொட்டு வச்சு சாமி கும்பிடுவா. அதே மாதிரி அபிக்குட்டி என்ன வேலை செய்றீங்க? படிக்கிற வேலை தானே செய்றீங்க. அப்ப படிக்கிற வேலைக்கு என்ன தேவைப்படும்? புக்கு தானே. அப்ப அந்த புக்குக்கு பொட்டு வச்சு நல்லா படிப்பு வரணும்னு சாமி கும்பிடணும். சரி அப்பா, அப்பனா நாளைக்கு புக்குக்கெல்லாம் பொட்டு வச்சு நல்லா படிப்பு வரணும்னு சாமி கும்பிட்டா அப்போ பாப்பாவும் அப்பா மாதிரி பெரிய டாக்டர் ஆயிடுவனா? ஆமா தங்கம், நல்லா படிப்பு வரணும்னு சாமி கும்பிட்டு நல்லா படிச்சேன்னா அப்பா மாதிரியே டாக்டர் ஆயிடலாம். பாத்தியா ஷைலு, என் பொண்ணு என்ன மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறா. பின்ன உங்க பொண்ணாச்சே, மத்த விஷயத்துல எல்லாம் எப்படியோ தெரியல, ஆனா படிப்பு விஷயத்துல உங்கள மாதிரி தான் இருப்பா. இருந்தா போதுமே, ஏன்னா மத்த விஷயத்துல எல்லாம் குறும்பு பண்ணாலும் பரவாயில்ல, படிக்கிற விஷயத்துல கரெக்டா இருந்துட்டா போதும். அப்பா புக்குக்கு பொட்டு வச்சா நிறைய படிப்பு வரும் சொன்னீங்கல்ல, அப்ப காருக்கு ஏன் பொட்டு வச்சீங்க? அப்ப நிறைய கார் வருமா? நிறைய காரெல்லாம் வராது அபி, காரும் நம்ம யூஸ் பண்றது தானே, வெளியெல்லாம் போகும்போது கார்ல தானே போறோம். அப்ப கார் நல்லா ஓடணும்ல, அதுக்கு தான் பொட்டு வச்சு சாமி கும்பிடுறோம். பொட்டு வச்சு சாமி கும்பிட்டா கார் நல்லா ஓடும். பொட்டு வச்சா கார் நல்லா ஓடுமா? அப்போ என் பேபியோட வண்டிக்கு பொட்டு வைங்கப்பா. பேபியோட வண்டில பெட்ரோல் இல்லாம ஓடாது சொன்னுச்சு பேபி. பொட்டு வச்சு விடுங்க, அப்பனா ஓடும்ல. அபி, பொட்டு வச்சாலாம் வண்டி ஓடாது, பெட்ரோல் ஊத்துனாதான் வண்டி ஓடும். இல்லம்மா, பெட்ரோல் வேண்டாம். அப்பா சொன்னாங்கல்ல காருக்கு பொட்டு வச்சா கார் ஓடும்னு. அப்ப பேபி வண்டிக்கு பொட்டு வச்சா பெட்ரோல் இல்லனாலும் வண்டி ஓடும். அப்பா, எங்க பேபி வண்டிக்கு பொட்டு வைங்கப்பா, அப்பதான் பேபி வண்டி ஓடும். ஐயோ, இவ ஒருத்தி, நீங்க வேற என்னங்க வண்டிக்கு பொட்டு வச்சா வண்டி ஓடுன்னு சொல்லிட்டீங்க. இனி வண்டி ஓடினாலும் ஓடலனாலும் அவ பொட்டு வைக்காம விட மாட்டா. சரி, அவன் வண்டிக்கு பொட்டு வச்சு விட்டுருங்க. ஏய், நான் எதுக்கிட்டி அவன் வண்டிக்கு போட்டு வைக்கணும்? இல்ல, வண்டிக்கு போட்டு வைக்கிறது இருக்கட்டும், அவன் எங்க 2 நாளா என் கண்ணிலேயே படல. எங்க வீட்டுல நல்ல நாளாதுமா ஊர் பொறுக்க போயிட்டானா? அவனுக்கு தானே பொழப்பு. ஆமா, ஊர் பொறுக்க போறதுன்னா எப்போ இந்த வண்டி எடுத்துக்கிட்டுல போவான். வண்டி வீட்டுல நிக்குது, வண்டியை விட்டுட்டு அவன் எங்க போனா? ஏங்க அவனை எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைக்கிறீங்க? அவன் வேலை தேடி போயிருக்காங்க. வேலை தேடி போயிருக்கானா? எங்க வேலை தேடி போயிருக்கான்? இல்ல, அவன் வச்சிருக்கிற அரியருக்கு அவன் எங்கேயாவது வேலை கேட்டு போனா அவனுக்கு வேலை கொடுத்துருவாங்களா? முதல்ல அரியரை கிளியர் பண்ணும், அப்பதான் அவனுக்கு வேலை கிடைக்கும். அரியரை கிளியர் பண்ணாம எங்க வேலை தேடி போயிருக்கான்? அவன் எங்க வேலை தேடி போயிருக்கானால எனக்கு தெரியாதுங்க. ஆனா கண்டிப்பா ஒரு நல்ல வேலையோட வருவேன்னு தான் போனான். கிளிப்பான் சார் வருவாருன்னா அவனுக்கு கலெக்டர் வேலை எடுத்து வச்சிருப்பாங்க. அவன் பாத்துக்கிட்டு இருந்த மெக்கானிக் வேலையை ஏதோ நான் ரெக்கமெண்ட் பண்ணனாலதான் அவனுக்கு கொடுத்தாங்க, இல்லனா அது கூட அவனுக்கு கிடைச்சிருக்காது. இதுல வேற சார் அவரே தனியா வேலை தேடி போயிருக்காரா?
வரட்டும் வரட்டும், சார் வச்சிருக்கிற அரியருக்கு அப்படி என்ன வேலை தான் சார் வாங்கிட்டு வராருன்னு நானும் பாக்குறேன். ஏது வந்த பாசம் எல்லாம் வெளிவேஷம், காசு பணம் வந்தா நேசம் சில வாசம், சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீணானோ, வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ, என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்கட்டிய மார்பை முட்டுதடி கண்மணி கண்மணி, ஓதிப்பட்ட காயத்தில தேள் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி, ஊர தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி. அடேய், பாடா சக்தி. என்ன ஃபீலிங்கா இல்ல ஃபீலிங்கான்னு கேக்குறேன். உனக்கு என்னடா ஃபீலிங்கு? எனக்கு தான்டா ஃபீலிங்கு. அடேய், இப்ப அவளை பார்த்துட்டு இதா வந்துடுறேன், வந்துட்டு நைட்டுக்குள்ள ஊருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு போனியடா. உனக்காக நாங்க தெருவில் உட்காந்துருக்கேன், நீ என்னடானா இந்த மாட்டுக்கோட்டை என்னமோ மைசூர் மகாராஜா பேலஸ் மாதிரி இங்க வந்து ஹாயா படுத்திருக்க. டே, நான் வரும்போது நீ தூங்கிட்டு இருந்தடா, அதான் சரி உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நான் இங்க வந்து படுத்தேன். டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வந்து படுத்தியா? அடே, நான் என்ன அங்க லக்ஸரி ஹோட்டல்ல ரூம் போட்டாடா தூங்கிட்டு இருந்தேன், தெருவில் தானடா படுத்திருந்தேன், தட்டி எழுப்பி இருந்தா எந்திரிச்சிருப்பனேடா. அப்பவே கிளம்பி இருந்தா ஊருக்கு போய் சேர்ந்திருக்கலாம். இப்ப விடிஞ்சிருச்சு, சரி பரவாயில்ல, இப்பவாது வாடா ஊருக்கு போலாம். டே, கொஞ்சம் இருடா சக்தி. இன்னும் என்னடா இருக்க சொல்ற? நைட் அவளை பார்த்துட்டு வந்ததுமே ஊருக்கு கிளம்பலான்னு சொன்னேன், ஆனா இப்ப காலையில ஆயிடுச்சு, இப்ப போலன்னா இப்பவும் இருங்குற. இல்ல நீ படுத்துக்கிற போச பார்த்தா எனக்கு என்னமோ நீ ஊருக்கு வர ஐடியால இருக்க மாதிரி தெரியல. என்ன நைட் அவளை பார்த்துட்டு வந்ததும் அப்படியே கவுந்துட்டியா? அவளை விட்டு வரதுக்கு மனசு வரலையா? வேண்டாம், நீ இங்கே இரு, நான் ஊருக்கு கிளம்புறேன். சரி கிளம்பு. என்னடா கிளம்புங்கிற? ஓ, ஃபிகரை பார்த்துட்டு வந்ததும் ஃப்ரெண்டே கிளம்புங்கிறியா? இல்ல ஒன்ன சொல்லி தப்பு இல்ல, கட்டின பொண்டாட்டியை விட்டு ஃபர்ஸ்ட் நைட் கூட பண்ணாம உன் கூட வந்த பத்தியா, என்ன சொல்லணும்டா? டே, என்னடா ஃபர்ஸ்ட் நைட்னு என்ன அதுவாடா முக்கியம்? எனக்கு அதுதான் முக்கியம். சரி, உனக்கு வேற என்ன முக்கியம் சொல்லு பார்க்கலாம். டேய், உனக்காவது எப்ப வீட்டுக்கு போனாலும் வாங்கன்னு கொஞ்சத்துக்கு பொண்டாட்டி இருக்காடா, எனக்கு யாரா இருக்கா? ஏன் நைட்டு கொஞ்சிட்டு வந்தது பத்தலையா? கொஞ்சிட்டு வந்தனா? டேய், கெஞ்சிட்டு வந்திருக்கேன்டா. என்ன காதலிக்கிறியா இல்லையான்னு சொல்லுன்னு அவ காலை பிடிக்காத குறைய கெஞ்சிட்டு வந்திருக்கேன்டா. நீ கெஞ்சிட்டு வந்தியோ கொஞ்சிட்டு வந்தியோ, கடைசியில அவ என்ன சொன்னா அதை சொல்லு. அதை ஏன்டா கேக்குற? அவ என்ன சொன்னான்னு தெரியுமாடா சக்தி? இவ்ளோ கஷ்டப்பட்டு அவளை தேடி இந்த ஊருக்கு வந்து அவ அட்ரஸ் கூட தெரியாம அவ வீட்டை தேடி கண்டுபிடிச்சு அவ வீட்டு சேவரை ஏறி குதிச்சு போய் அவளை பார்த்தா அவ என்ன பார்த்து என்ன சொன்னான்னு தெரியுமாடா சக்தி? அடி இத்து போனவனே, என்ன சொன்னான்னு தெரியுமா என்ன சொன்னான்னு தெரியுமா என்கிட்ட கேட்ட எனக்கு எப்படிடா தெரியும்? சொல்லி தொலைடா, பதினோட தெரியும். டேய், அவ என்ன பார்த்து சொல்றா எனக்கு ஊர்பட்ட அரியர் இருக்காமா. உண்மைதானே? சரி, அதை விடு. அப்புறம் என்ன சொன்ன தெரியுமா? நான் சாப்பிடுற சாப்பாடு, போட்டிருக்க துணி, வண்டிக்கு போடுற பெட்ரோல் எல்லாத்துக்கும் அவ அண்ணன் கிட்ட கையேந்தி நிக்கிறனாமா. அதுவும் உண்மைதானே? டேய், என்னடா உண்மை? கடைசியில என்ன சொன்ன தெரியுமாடா? நீ எல்லாம் ஒரு சாதாரண மெக்கானிக்க உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாடா. ஆனா இது போயிடா, ஏன்னா இப்ப இந்த மெக்கானிக் வேலையும் போயிடுச்சு. டேய், நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், காமெடி பண்ணிட்டு இருக்க. காமெடி பண்றனா? என் மூஞ்ச பார்த்தா காமெடி பண்ற மாதிரி தெரியுதா? கடுப்புல இருக்கண்டா. சரி, அவதான் உன்னை வேணான்ட்டா, இதுக்கப்புறம் இங்க மாட்டுக்கொட்டையில மல்லாக்கப்படுத்தி என்ன பண்ண போற? வா ஊருக்கு போலாம். டேய், என்னடா பால்வாடி பையன் வீட்டுக்கு போகணுங்கிற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போகணும்னு இருக்க? பால்வாடி பையனா? கொஞ்சம் இருற சக்தி, அவகிட்ட கடைசியா யோசிச்சு முடிவு சொல்ல சொல்லியிருக்கேன். இப்ப அவ இங்க வந்து என்ன லவ் பண்றல இல்லையான்னு முடிவா சொல்லாம நான் இங்க இருந்து வரமாட்டேன்டா. பைத்தியமாடா புடிச்சிருக்கு உனக்கு? ஆமாண்டா, பைத்தியம்தான். டேய், எனக்கு வர்ற கோபத்துக்கு அப்படியே அடிச்சு சாவடிச்சிருவேன். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? சரியா உன்னை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா அவளையே நினைச்சு ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கியே. அவளை வந்து பாத்துட்டு வந்தா சரியாயிடுவேன்றதுக்காக தான் கேரளாக்கு போய் அவளை பாத்துட்டு வாடான்னு நான் சொன்னேன். நீ வரேன்னதும் நானும் உன் கூட வந்தேன். ஆனா இப்ப என்னடானா அவ உன்னை வேணான்னு சொல்லிட்டா, அவ முடிவு தெரியாம இங்க இருந்து வரமாட்டேன்னு உட்காந்துருக்க. டேய், நம்ம எங்க இருக்கோன்னு பாத்தியா? இதெல்லாம் உன் மாமியார் வீடு நினைச்சியா இங்க செட்டில் ஆகுறதுக்கு? சரி, இங்க இருக்கிறத கூட விடு. நேத்து நம்ம ஊருக்கு போல, நேத்து நைட்டு நம்ம வரலன்னு அங்க வீட்டுல இருக்கவங்க என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சியா? எனக்கு கூட விடுறா, என் வீட்டுல கையெல்லாம் அப்பத்தாவும் தான், நான் போய் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவேன். ஆனா நீ என்ன பண்ணுவ? வேலை தேடிட்டு வரோன்னு வந்தோம், நைட்டு ஏன் வீட்டுக்கு வரலன்னு கேட்டா உன் அக்காக்கு என்ன பதில் சொல்வ? உன் அக்காவை விடு, உன் மாமனுக்கு என்ன பதில் சொல்வ? இதுல வேற அவன் முடிவு என்னன்னு தெரியாம வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நேத்தும் போல இன்னைக்கு நைட்டும் வீட்டுக்கு போலன்னா உன் மாமன் உன்னை அவ்வளவுதான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லடா. அவ முடிவு என்னன்னு தெரியாம நான் வர மாட்டேன்டா சக்தி.
சரி வராத, இங்கே கிடந்து சாவு. டேய் பின்ன என்னடா, அவன் வேணான்ட்டாலாமா, இவர் வரமாட்டாராமா? இல்ல வரமாட்டேன்னு அசால்ட்டா சொல்ற. நீ நேத்து நைட்டே வீட்டுக்கு போகாததுக்கு அங்க அக்காவும் அம்மாச்சியும் எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சியா? சரி அவங்கள கூட விடு, அபிய பத்தி யோசிச்சியாடா? இன்ன வரைக்கும் ஒரு நாள் அவன் நீ இல்லாம தூங்கிருப்பாளா? நேத்து நைட்டு பூரா நீ வீட்டுக்கு போல, உன்னை காணாம அந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்கும்னு யோசிச்சியாடா? நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். வந்துருச்சுல போனு, எடுத்து பேசிட்டி. அக்காவாதான் இருக்கும், எப்படி சமாளிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஐயோ அக்காவா இருந்தா கூட சமாளிச்சிருவேன்டா, ஆனா இது அபியா இருக்கும். பேபி அபி அழாம பேசு. சொல்லுடா அபி, என்ன பண்ற? பேபி எங்க இருக்க? ஏன் இன்னும் வரல? ஐயோ அபிமா அழுதுட்டு இருக்கியா? ஏன்டா அழற? மாமா வந்துடுறேன்னு தானே சொன்னேன், இப்ப வந்துருவேன்டா. இல்ல, நீ நைட்டு சாச்சி தூங்கும்போது வரேன்னு சொன்னல, அப்பனா ஏன் நீ சாச்சி தூங்கும்போது வரவே இல்ல? அபி அது மாமா ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன்னு சொன்னல, அந்த வேலை கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா, அதான் நேத்து நைட்டு வர முடியல. ஆனா இன்னைக்கு நைட்டு சாச்சு தூங்கும்போது கண்டிப்பா மாமா சீக்கிரமா வந்துருவேன். வந்து அபிக்குட்டிக்கு ஒரு சூப்பரான கதை சொல்வேன், நம்ம 2 பேரும் ஜாலியா சாச்சு தூங்கலாம். ஆமாண்டா அபி, உன் மாமா இங்க நடந்த ஒரு சூப்பரான கதை வச்சிருக்கான், வந்து சொல்லுவான் பாரு, செம்ம காமெடியா இருக்கும். டேய் கால் கிட்ட உட்காந்துருக்க, எட்டி மிதிச்சிருவோம், ஓடிரு. எங்க மிதிடா பாப்போம். போடாங்கு. பேபி நீ சீக்கிரமா வா பேபி. எங்க அப்பாவோட வண்டிக்கு மட்டும் பொட்டு வச்சாரு, நம்ம வண்டிக்கு பொட்டே வைக்கல பேபி. நம்ம வண்டி பாவம் அழுவுது. வண்டிக்கு பொட்டு வைக்கலையா? என்னடா சொல்ற இவ? யாருக்கு தெரியும், ஒருவேளை ஓ மேல இருக்கிற கோவத்துல அவர் வண்டி தனியா சிக்கிருச்சுன்னு வண்டியை போட்டு பொழந்திருப்பாரோ, அதுதான் அபி பொட்டு வைக்கலன்னு சொல்றாளா? எது வண்டிய பொழப்பாரா? வண்டி மேல மட்டும் கைய வச்சிருந்தா அந்த ஆள் அவ்வளவுதான். அப்புறம் ஏ அபிமா என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. வண்டிக்கு பொட்டு வைக்கலையா? டேய் இன்னைக்கு ஆயுத பூஜை இல்லடா, அதான் அவரு காருக்கெல்லாம் பூஜை போட்டு பொட்டு வச்சாரு. அப்ப ஓம் பைக்குக்கும் பொட்டு வைக்க சொல்லி அவ சொன்னா, அதுக்கு அவர் வைக்க மாட்டேன்னு போயிட்டாருடா, அததான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா பேபி, அப்பா சொன்னது வண்டிக்கு பொட்டு வச்சா வண்டி நல்லா ஓடுமா. அப்பா வண்டிக்கு மட்டும் அப்பா பொட்டு வச்சாரு, நம்ம வண்டிக்கு பொட்டே வைக்கல. அப்பா வண்டி மட்டும் தானே ஓடும், நம்ம வண்டி ஓடவே ஓடாது பேபி. ஐயோ ஓ மாம்சு வண்டிக்கு பூச்சி போட்டுக்கிட்டு இருக்காரா? ரைட்டு, அப்ப இன்னைக்கு வீட்டுக்கு போடி, வண்டிக்கு மட்டும் இல்ல உனக்கும் சேர்த்து பூச்சி போடுவாரு. டேய் கொஞ்சம் சும்மா இருடா. அபிமா அப்பா வண்டிக்கு பொட்டு வைக்கலனா பரவாயில்லடா, நம்ம வண்டியெல்லாம் ஓடும், மாமா வந்து பொட்டு வைக்கிறேன். நீ சீக்கிரமா வா பேபி, வந்து நம்ம வண்டிக்கு போட்டு வைக்கலாம். சரிடா அபி வைக்கலாம், மாமா சீக்கிரமா வந்துடுறேன். டேய் எங்கடா இருக்க? வேலை தேடி போறேன்னு போனேன், நைட் வீட்டுக்கு கூட வரல, அப்படி எங்கடா போன? அக்கா ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு. டேய் கொஞ்சம் அமைதியாடுறா. அக்கா அது ஒரு வேலை விஷயமா தான்க்கா வந்திருக்கேன், கொஞ்சம் வெளியூர் வரைக்கும் வந்திருக்கேன்க்கா, அதான் நைட்டு வீட்டுக்கு வர முடியல, லேட் ஆயிடுச்சுன்னு இங்கே தங்கிட்டேன். அதோ இப்போ இன்னைக்கு காலையில வேலை முடிஞ்சிரும்க்கா, நான் சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறேன். சரிடா, சீக்கிரமா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்து சேருடா. உன் மாமா வேற எங்க 2 நாள் ஆளை காணோம்னு கத்திட்டு இருக்காரு. ஐயோ அவர்கிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொல்றது, நீ வேலை தேடி போயிருக்கேன்னு தான் சொன்னேன். அரியரெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க வேலை தேடி போயிருக்கான், அவனுக்கு எங்க இருந்து வேலை கிடைக்கும் அப்படி இப்படின்னு கத்திட்டு இருந்தாரு. டேய் வரும்போது வேலையோட வந்துருவல்லடா. பெரிய வேலையோட வருவான். அக்கா அது வந்துருவேன்க்கா, வேலையோட வந்துருவேன். சரிடா சீக்கிரமா வந்துரு. அப்புறம் இவ வேற நீ எப்ப வருவேன்னு கேட்டு அழுதுகிட்டே இருக்கா. வந்துடுறேன்க்கா. அபிமா அழாதடா, மாமா இன்னைக்கு நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன், வரும்போது உனக்கு பிடிச்ச பலூன் எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரி சீக்கிரமா வந்துடு பேபி, எனக்கு 2 பலூன் வாங்கிட்டு வா. சரி அபிமா, மாமா வரும்போது உனக்கு 2 பலூன் வாங்கிட்டு வரேன், நீ அழாம சமத்தாரு, மாமா போனை வச்சிடுறேன். நைட்டுக்குள்ள வரேன்ன, இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயாவது வீட்டுக்கு போயிருவோமா? ஏன் போகாம? அவ முடிவு என்னன்னு தெரிஞ்சு அப்பவே கிளம்பிடலாம். அதுக்கு அவ வந்து முடிவை சொல்லணுமே. நைட்டுக்குள்ள அவ வருவான்னு நம்பிக்கை இருக்கா உனக்கு? தெரியலடா சக்தி, ஆனா ஒருவேளை நைட்டுக்குள்ள அவ வரலனாலும் அவளுக்கு நான் வேணான்னு தானே அர்த்தம். அவ வந்தாலும் வரலனாலும் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா ஊருக்கு கிளம்பிடலாம்டா. கண்ணா, இத்தனை வருஷமும் உன்கிட்ட அவனை எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருன்னு கேட்டேன். ஆனா இப்போ எதுக்கு அவனை நீ என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன்னு தோணுது.
ஏன்னா அவன் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தா கூட நான் அவனை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்திருப்பேன். அவன் என்ன யாருன்னே தெரியாம அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு நல்லா இருந்திருப்பான். ஆனா இப்ப நீ 2 பேரையும் சந்திக்க வச்சுட்டு இப்படி சேர விடாம பிரிச்சுட்டியே கண்ணா. எனக்கு என் குடும்பமும் முக்கியம், அவனும் முக்கியம். என்னால அவனுக்காக என் குடும்பத்தையோ இல்ல என் குடும்பத்துக்காக அவனையோ கஷ்டப்படுத்த முடியாது. என் மனசு இந்த வீட்டுல உனக்கு அப்புறம் அப்பாவுக்கு மட்டும்தான் புரிஞ்சிருக்கு. அப்பா என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அம்மாவுக்கோ சேட்டனுக்கோ கண்டிப்பா நான் அவன் மேல வச்சிருக்கிற காதல் இந்த ஜென்மத்துல புரியாது. அதிலும் சேட்டனாவது அவனுக்கு வேலை இல்லை, அவன் பொறுப்பு இல்லாம இருக்கான்றதுக்காக அவன் மேல கோவமா இருக்கான். ஆனா அம்மாவுக்கு ஏன் அவனை பிடிக்கலன்னு தான் சத்தியமா தெரியல. அவன் கொஞ்சம் பொறுப்பா ஒரு நல்ல வேலைக்கெல்லாம் போனா சேட்டன் கூட அவனை சம்மதிச்சாலும் சம்மதிக்கும். ஆனா அம்மா நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்க. அம்மா சம்மதிக்கலன்னா சேட்டனும் எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். இது அவன்கிட்ட சொன்னா அவன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டான். எனக்கு உன் அம்மா அப்பா சம்மதம் முக்கியம் இல்லை, உன் அண்ணனை பத்தி கவலை இல்லை, எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். அதான் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவனாவது என்ன மறந்துட்டு சந்தோஷமா இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் நான் அவன்கிட்ட அப்படியெல்லாம் பேசினேன். நான் பேசினது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அது பரவாயில்ல, அப்படியாவது அவன் என் மேல கோவப்பட்டு என்னை மறந்துட்டு அவன் வாழ்க்கையை பார்த்தா அதுவே எனக்கு போதும். இதுல வேற அவன் என்ன தேடி இந்த ஊருக்கே வந்திருக்கான். அவன் மட்டும் இந்த ஊருக்கு வந்திருக்கான்ற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், உடனே சேட்டனுக்கு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. சேட்டன் இல்லைனாலே இப்ப அவன் மேல ரொம்ப கோவமா இருக்கு. சேட்டனுக்கு மட்டும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா அப்புறம் அவ்வளவுதான், அவனை வீட்டை விட்டே வெளியே அனுப்பிடுவான். நான் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக அவன்கிட்ட என் காதுல கூட சொல்லாம இந்த ஊருக்கு வந்தனோ அப்புறம் அது நடந்துரும். கண்ணா, நான் இப்ப அவன்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். நான் நேற்று அவன்கிட்ட பேசினதுல எப்படியும் அவன் என் மேல கோவப்பட்டிருப்பான். ஆனா இப்ப கூட என் முடிவு என்னன்னு தெரியாம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நான் அவன்கிட்ட போய் ஒரே முடிவா நான் உன்னை காதலிக்கலன்னு சொன்னா அவன் இந்த ஊரை விட்டு போயிடுவான். ஆனா என்னால அவன் முன்னாடி போய் அதை சொல்ல முடியாது. ஏன்னா நேற்றே நான் அவன்கிட்ட அப்படி பேசும்போது என் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் பேசினேன். அவன் இன்னும் கொஞ்ச நேரம் என்கிட்ட உட்காந்து பேசியிருந்தா கூட என்ன அறியாமையே நான் என் மனசுல இருக்கிற காதல அவன்கிட்ட சொல்லி இருந்திருப்பேன். இப்ப திரும்பவும் அவன்கிட்ட போய் அவன் முகத்தை பார்த்து அவனை காதலிக்கலன்னு சொல்ற தைரியம் எல்லாம் எனக்கு இல்லை. இப்ப போய் நான் அவனை பார்த்தா என்ன அறியாமே அவன்கிட்ட நான் அழுது என் காதல சொல்லிடுவேன். அப்புறம் அவன் நிச்சயமா என்னை விட்டு போக மாட்டான். அதனால இப்ப நீ அவனை பார்க்க போறதில்ல. அவன் எனக்காக வெயிட் பண்ணுவான். எப்படி இருந்தாலும் நான் வரலன்னு தெரிஞ்சா எனக்கு அவன் மேல காதல் இல்லை, அதனாலதான் நான் வரலன்னு நினைச்சிட்டு அவன் இந்த ஊரை விட்டு போயிடுவான். உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் கண்ணா, இந்த விஷயத்துல வேற யாருக்கிட்ட உதவி கேட்கணும்னு கூட எனக்கு தெரியல. நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். எப்படியாவது அவன் மனசை மாத்தி இந்த ஊரை விட்டு அவனை அனுப்பி வச்சிரு. அவன் என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, அவன் என்ன மறந்துட்டு அவன் வாழ்க்கையை பார்த்துட்டு அவன் சந்தோஷமா இருக்கணும். என் அம்மாவாலேயோ என் சேட்டனாலேயோ அவனுக்கும் அன்னைக்கும் அபிக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவங்க 3 பேரும் என்னைக்கும் பிரியாம ஒன்னும் சந்தோஷமா இருக்கணும். நீதான் கண்ணா எப்படியாவது அவனுக்கு புரிய வச்சு இந்த ஊர்ல இருந்து அவனை அனுப்பி வைக்கணும். என்னது, அந்த பொறுக்கி இங்கேயே வந்துட்டானா? அந்த வீட்ல இருந்து இவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டா எப்படியாவது இவன் மனசை மாத்தி இவங்களை பிரிச்சிடலான்னு பார்த்தா அந்த பொறுக்கி விடாம இவளை தேடி இங்கேயே வந்துட்டானா? அன்புகிட்ட இவங்க காதலை பத்தி சொன்னா அவன் கோவப்பட்டு அவனை போட்டு அடிப்பான். அவன் அடி வாங்கறத பார்த்தா இவன் அவன் மேல பாவம் பார்த்து இவங்களுக்குள்ள காதல் அதிகமாயிடுமோன்னு பயந்துதான் அவன்கிட்ட கூட சொல்லாம இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆனா இப்போ அவன் இங்கேயே வந்துட்டான். இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி அன்புகிட்ட சொல்லாம இருந்தா அது சரி வராது. அவனை நம்ப எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு அன்புதான் சரியான ஆளு. இப்பவே இந்த விஷயத்த அன்புகிட்ட சொல்லணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை